தமிழரசு கட்சியின் அன்றும் இன்றும் பதில் தலைவராக இருக்கக்கூடிய CVK சிவஞானம் அவர்கள் இன்று பதில் தலைவராக இருந்தாலும் அந்த தலைவருக்குரிய கடமையாற்றக்கூடிய பொறுப்பு நிலையில் இருக்கக்கூடியவர் அன்று மிக தெளிவாக கூறியிருக்கிறார் சுமந்திரனுடைய நிலைப்பாடு தொடர்பில். அதனை நீங்கள் இப்போது பார்க்கலாம். இந்த பேட்டியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய விடயம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்பானது. நீங்கள் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் அரசியல் போராட்டம் மற்றும் ஆயுத போராட்டத்தை ஏற்றுக்கொள்ளும் ஒருவரா என்ற கேள்விக்கு பதிலளித்த திரு சுமந்திரன், இல்லை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என பதிலளித்த போது ஊடகவியலாளர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லையா என வினவிய போது, நான் இதை யாழ்ப்பாணத்திலும் சொல்கின்றேன், ஏனைய இடங்களிலும் சொல்கிறேன், ஆனால் எனக்கு எதிர்ப்புகள் உள்ளன, அவர்கள் எங்களுக்காகத்தானே போராடினார்கள், ஏன் ஏற்றுக்கொள்கிறீர்கள் இல்லை என என்னோடு முரண்படுகின்றனர். அதற்கு காரணம் நான் ஆயுத போராட்டம் ஒன்றை ஒருபோதும் ஆதரிப்பவன் அல்ல என்பதுதான் என சுமந்திரன் பதிலளித்திருக்கிறார். இங்கே முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, கேள்வியாளர் தேசிய தலைவரது அரசியல் போராட்டம் தேசபாலன வியாபாரி மற்றும் ஆயுத போராட்டம் சன்னத்த வியாபாரிய ஆகிய இரண்டு போராட்டங்கள் பற்றி கேள்வி எழுப்பிய போது இரண்டையும் நிராகரித்த சுமந்திரன் ஆயுத போராட்டம் பற்றி மட்டுமே பதிலளித்துள்ளார். தமிழீழ வரலாற்றில் விடுதலை புலிகளின் போராட்ட அரசியல் போராட்டம் மிகவும் இன்றியமையாத அம்சமாக எப்பொழுதும் இருந்திருக்கிறது. அந்த அம்சம் தொடர்பாக பதிலளிக்காமல் ஆயுத போராட்டம் குறித்து மட்டும் சுமந்திரன் பதிலளித்தமை இந்த சர்ச்சைக்கான காரணியாக அமைந்துள்ளதாகவே நான் கருதுகிறேன். 1970களில் பிற்பகுதியில் முனைப்பு பெற்ற இளைஞர்களின் விடுதலை போராட்டங்கள் யாவும் 14/5/1976 ஐக்கிய விடுதலை கூட்டணியின் தனித்தமிழீழ விடுதலைக்கான தீர்மானத்தின் அடிப்படையிலேயே எழுச்சி பெற்றன. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் தமது நிலைப்பாட்டை வெளிப்பாட்டை தெளிவுபடுத்தி வந்துள்ளார்.